ஆண்டவர் இயேசு இன்றைக்கு கூட உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார் இல்லை? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று. ஆனால் இன்னும் என் துக்கத்திற்கு ஒரு முடிவு வரலையே, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரலையே, என் துக்கம் தொடர்ந்து வந்து கொண்டே தானே இருக்கிறாரு, கடந்த வருஷத்தில் உள்ள துக்கம் இன்னும் தொடர்ந்து வருகிறாரு, என்ன செய்கிறதுன்னு கலங்கி நிற்கிறீங்களா? பயப்படாதுங்க. இன்றைக்கு உங்களுடைய துக்கத்திற்கு ஒரு முடிவை ஆண்டவர் உண்டாக்குவார். ஒருவேளை உங்களுடைய துக்கத்தின் நிமித்தம் இனி நம்ம வாழ முடியாது, இனி இந்த பிரச்சனை தீராது, இனிமே இந்த துக்கம் மாறுவதற்கான வழி இல்லை, நம்ம இதை விட மரித்து போயிடலாம், தற்கொலை பண்ணி மரித்து விடலாம் என்று எண்ணுறீங்களா? அது தவறான முடிவு. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, வியாதி பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, எதுவாக இருக்கட்டும், உங்களை தொடர்ந்து வரக்கூடிய உங்களை துக்கப்படுத்துகிற போராட்டம் எதுவாக இருக்கட்டும், அதுக்கு தற்கொலை முடிவு அல்ல, அதனால் பிரச்சனை தீரப்போவது இல்லை. அது தவறான முடிவு, அது தவறான சிந்தை, சாத்தான் கொண்டு வருகிற சிந்தை. செத்து போயிட்டு அவ்வளோதான், துக்கம் மாறிடும்ல? இல்லை, அதுக்கப்புறம் பயங்கரமான துக்கம் இருக்கிறது. நரகத்தின் அக்னிக்குள்ளே சாத்தான் உங்களுடைய ஆத்மாவை கொண்டு போயிடுவான். அங்கே மரணம் இருக்காது, வேதனை தான் இருக்கும். அதுக்கு தான் சாத்தான் உங்களை தற்கொலை பண்ண தூண்டுகிறான். தற்கொலை பிரச்சனைக்கு முடிவு வரல. உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவை கொடுக்கிற இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். எந்த பிரச்சனை இருந்தால் கூட அவரால் மாற்ற முடியும். அதனால் தற்கொலை பண்ணி சாகணுன்ற அந்த எண்ணத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும். என் துக்கத்தை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிங்க. பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர், ஒரு சமயம் சென்னைக்கு ஊழியத்துக்கு போயிட்டு என்னிடத்தில் வந்து ஒரு அற்புதமான காரியத்தை பகிர்ந்து கொண்டார். ஆச்சரியமாய் ஒரு காரியத்தை அவர் எனக்கு சொன்னார். அவர் சென்னையில் ஒரு ஊழியக்காரருடைய வீட்டிலே தங்கியிருந்தார். அங்கே தங்கியிருந்து அந்த பகுதிகளில் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். காலையில் எழுந்து ஜெபிச்சுட்டு அந்த வீட்டுக்கு வராண்டாவில் உட்காந்து பைபிள் வாசிப்பாராம். அந்த தெருவினுடைய அடுத்த பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. அதிகமாக ஆள் நடமாட்டம் இருக்காது. ஒரு நாள் காலையில் அவர் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த வீட்டு வராண்டாவில் உட்காந்து அப்படியே பைபிள் வாசித்து கொண்டே இருந்தார். காலையில் அதிகாலை நேரம் பைபிள் வாசித்து கொண்டு இருந்தார். அந்த தெருவுக்கு அந்த பக்கத்தில் ஒரு காம்பவுண்டு, அதுக்குள்ளே ஒரு வீடு இருக்கிறாரு. இவர் பைபிள் வாசிக்கிட்டு அப்படி திரும்பி பார்த்தபோது அந்த வீட்டின் வாசற்படியில் இயேசு நிற்கிறதை அவர் பார்த்தார். அதாவது கண்ணை மூடி ஒரு தரிசனமில்ல, பிரத்யட்சமாக அவர் பார்க்குறாராம். அவருக்கு அதான் பெரிய ஆச்சரியம். இயேசு அந்த வீட்டு வாசலில் நிற்கிறாரு அப்படி கூர்ந்து கவனித்தால், இயேசு அந்த வீட்டு வாசலில் அந்த கதவுக்கு முன்னால் நின்று கதவை தட்டுகிறதை போல நிற்கிறதை கண்டார். இயேசு மறைந்து விட்டார். உடனே இவருக்குள்ள ஒரு எண்ணம், இந்த வீட்டு வாசலில் இயேசு போய் நிற்கிறாரு, அப்போ அந்த வீட்டில் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறதுன்னு சொல்லி அவர் இந்த வீட்டை விட்டு பைபிளையும் கையில் எடுத்துக்கொண்டு அந்த தெருவை கடந்து அந்த காம்பவுண்டு அதில் போடப்பட்ட அந்த சின்ன கேட் அதை திறந்து கொண்டு உள்ளே போனார். உள்ளே போய் அந்த வீட்டு வாசல்படியில் ஏறி அந்த வாசலில் நின்று பார்த்தால் அங்கே ஒரு படம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன தெரியப்படுத்துகிறது? இவங்க கிறிஸ்தவங்க இல்லை, அவங்க கிறிஸ்தவர்கள் இல்லை என்பதை அந்த படத்தை வைத்து அறிந்து கொண்டார். ஐயோ, இவங்க கிறிஸ்தவங்க இல்லையே, இவங்க வீட்டு வாசப்படியில் எதுக்கு இயேசு நிற்கணும்? அதனால் கதவை தட்டி பார்க்கலாமா? ஒரு பக்கம் அவருக்கு பயம், இவங்க கிறிஸ்தவங்க இல்லை, நான் பாட்டில் கதவை தட்டி யார் யானின்னு கேட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு என்ன ஆகிறது? அதனால் பயந்து கொண்டே நின்றாராம். ஆனால் அவருக்கு போக மனம் இல்லை, இந்த வீட்டு வாசலில் இயேசு நின்றதை நான் பிரத்யட்சமாக பார்த்துட்டேன், ஏதோ இருக்குது, ஏதோ இந்த வீட்டை ஆண்டவர் ஒரு செய்தி சொல்கிறாரு, என்னதோ காரியன்னு சொல்லி தைரியத்தை வரவழைத்து கொண்டு கதவை தட்டினார். கதவை தட்டினா ஒருத்தரும் கதவை திறக்கலை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். போயிடலாமா, நமக்கு இருக்கின்ற வம்பு அப்படின்னு நினச்சார். ஆனால் போக விடலை. அவருக்குள்ளே ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். இல்லை, இயேசு இந்த இடத்துல நின்னார், நான் பிரத்யட்சமாக பார்த்தேனே, இந்த வீட்டில் ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்னு சொல்லி திரும்ப கதவை தட்டினார். அப்போ கொஞ்ச நேரத்தில் கதவு திறக்கப்பட்டார்.
ஒரு ஆள் நின்னார், பார்த்துட்டு கோபத்தோடு கேட்டார், என்ன வேணும் உங்களுக்கு? கோபமாக கேட்டார். இவர் அமைதியாக சொன்னார், ஒன்றும் இல்லையா, நான் இயேசுவை அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரன், ஏத்து வீட்டில் தான் நான் தங்கியிருக்கிறேன். நாங்கள் உட்காந்து பைபிள் வாசித்து கொண்டு இருந்தேன். அப்போ உங்கள் வீட்டு வாசலில் இந்த இடத்துல இயேசு நின்றார். இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், அதனால தான் உங்கள் வீட்டு வாசலில் இயேசு நின்றார். நான் அதை பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் இவங்க யாருன்னு தெரியலையே, இயேசு இந்த வீட்டு வாசற்படியில் நிற்கிறாருன்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை கேட்ட உடனே கோபமாக பேசின அந்த மனுஷனுடைய முகம் மாறினார், கண்ணிலேருந்து கண்ணீர் வடிந்தார். இயேசு எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தாரா? எனக்கு இயேசுக்கு சம்மந்தமே இல்லை. ஆமையா, அது எனக்கு தெரியுது, அந்த படத்தை பார்த்து தெரிந்துக்கிட்டேன். ஆனாலும் இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறாரு, உங்களை ஏதோ ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, அதனால தான் இந்த வீட்டு வாசலில் நின்றார். நான் அதை பார்த்தேனே அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதர் கையை பிடிச்சி உள்ளே கூட்டு போனார். உள்ளே வாங்கன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தபோது ஒரு அதிர்ச்சியான காரியத்தை பார்த்தார். ஃபேனில் தூக்கு கயிறு தொங்கி கொண்டு இருந்தார், அதில் ஒரு ஸ்டூல் போடப்பட்டு இருந்தார். அவர் சொன்னார், என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க, நான் தனிமையில் மனம் செத்துடலாம், இனி நம்ம பிரச்சனை தீராது, நம்முடைய குடும்ப பிரச்சனை மாறாது, இனி சமாதான சந்தோஷம் வராது, ஏன் வாழணும்னு சொல்லி நான் தற்கொலை பண்ணுவதற்கு பாருங்கள் தூக்கு கயிறை மாட்டி ஸ்டூலில் ஏறி நின்று அந்த கழுத்தில் அந்த கயிற்றை மாட்டும் போது தான் நீங்கள் கதவு தட்டினீங்க. அதனால தான் உடனே நான் திறக்கலை, யாராக இருக்குன்னு சொல்லிட்டு கதவு திறக்கலை. கொஞ்ச நேரம் அமைதியாக நின்றேன். மறுபடியும் கதவு தட்டப்பட்டதுனால கயிற்றை கழட்டி விட்டுட்டு நான் கதவை திறந்தேன். இயேசு என்னை நேசிக்கிறாரா? அப்போ நான் சாகிறத அவர் விரும்பலை. எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை நேசிக்க யாரும் இல்லைன்னு நினச்சேன். இயேசு எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரா? அப்போ என் பிரச்சனையை அவர் மாற்றுவார். அவருக்குள்ளே அப்படியே அழுகிறார். இவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் ஐயா, இந்த பிரச்சனைலாம் மாறிடும், தற்கொலைலாம் தேவையில்லை, இயேசு உங்களுடைய பிரச்சனை மாற்றி தருவார், உங்கள் துக்க நாட்கள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி சொல்லி அவருக்காக ஜெபித்த போது அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல், தற்கொலை எண்ணம் மாறினார். இயேசு என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், இந்த பிரச்சனைலாம் தீந்துருன்ற ஒரு பெரிய விசுவாசம் அவருக்குள்ளே வந்தார். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஊழியக்காரர் சொன்னார், அண்ணே எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இயேசு அந்த வீட்டு வாசற்படியில் நிற்கிறத என் ஓப்பன் கண்களால் திறந்திருக்க நான் பார்த்தேன். அங்கே போனால் இப்படி ஒரு சம்பவம். இயேசு எவ்வளோ அற்புதமானவர். அந்த மனிதர் தன்னுடைய பிரச்சனையில் தற்கொலை பண்ணி சாவதை ஆண்டவர் விரும்பலை, அவருக்கு உதவி செய்ய ஆண்டவர் விரும்பினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் குடும்பத்தின் வாசற்படியில் இயேசு நிற்கிறார். நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவம் இல்லாதவங்களாக இருக்கலாம், இயேசுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாரையும் நேசிக்கிறவர். எனக்கு என்ன பிரச்சனை? கணவர், மனைவி, பிள்ளைகள், கடன், திருமண பிரச்சனை, வியாபார பிரச்சனை, வேலை, என்ன பிரச்சனை? ஏன் இதை தீர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இயேசுவால் தீர்க்க முடியும். அவர் வாசப்படியில் நிற்கிறாரு. நீ சாகக்கூடாது, நீ தற்கொலை பண்ணக்கூடாது, அந்த எண்ணமே உனக்கு வரக்கூடாது. நான் உன்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருண்டு கிடக்கலாம், இயேசு வெளிச்சமாய் வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அவர் விளக்கை ஏற்றுவார், வெளிச்சத்தை உண்டாக்குவார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. நாம் ஜெபிக்கலாம். என் கூட சென்று கண்ணை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறப்பா. என் வாழ்க்கையே இருண்டு போனது, என் வாழ்க்கையே பிரச்சனையினாலே இருள் அடைந்து போனது. ஏன் வாழ வேண்டும், மறித்து விட்டான் நல்லது என்று கலங்குகிற பிள்ளைகளை பாருங்கப்பா. மரணம்தான் என் பிரச்சனைக்கு முடிவா என்று ஏங்கி நிற்கிற பிள்ளைகளை பாருங்க. அந்த தற்கொலை எண்ணமோடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். அந்த மரண எண்ணம் இயேசுவின் நாமத்தில் உள்ளத்தை விட்டு விலகட்டும். இப்பொழுது உம்முடைய
வெளிச்சம் அவர்களுக்குள்ளே உதிக்கட்டும். இயேசுவே, எனக்கு ஒளியாக வாரும், வெளிச்சமாக வாரும், என் வாழ்க்கையின் விளக்கை ஏற்றி வையும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ அந்த வீட்டுக்குள்ளே உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும். இப்பொழுது அந்த பாவ இருள் விலகட்டும், அந்த பிசாசின் இருள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், சாப இருள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீரே. இவர்களை துக்கப்படுத்துகிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைந்து போகட்டும். கேன்சர் வியாதிகள் விலகட்டும், ஆஸ்துமா நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சுகமளிக்கிறமுடைய வல்லமை அவருடைய சரீரத்திற்குள் இறங்கட்டும். இப்பொழுது அற்புதமான சுகம் உண்டாகட்டும். வீட்டிலே வியாதி படுக்கையிலே கடந்து கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் தொடும் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்பத்திரியிலே வியாதியஸ்தரை வைத்துவிட்டு வீட்டிலே கலங்கி நிற்கிற இந்த பிள்ளைகளை பாரும். இப்பொழுது உம்முடைய வல்லமை ஆஸ்பத்திரியில் மரண படுக்கையில் இருக்கிற இவர்களுக்கு பிரியமானவர்களை தொடும். அந்த வியாதி மாறட்டும், கடன் பிரச்சனை நீங்கட்டும், தடைகள் விலகட்டும், இருள் விலகி வெளிச்சம் உதிக்கட்டும். இன்று முதல் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அவளை துக்கப்படுத்துகிற சகல காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீரே, அவைகள் முடிவடையட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இன்றைக்கே ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைகள் காணட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும் அவர்களுக்கு. நீர் அப்படி செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு அற்புதத்தை இவர்களுக்காக நான் விசுவாசிக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வெளிச்சம் உதைத்து விட்டார். பயப்படாதங்க, இருள் விலகி விட்டார். இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. முதல்ல உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றம். அந்த பயம் போயிடும், தற்கொலை எண்ணம் போயிடும், ஒரு சந்தோஷம் உண்டாயிரும். அப்புறம் பிரச்சனை நீங்கிறோம். சந்தோஷமா இருங்க. இன்னில இந்த மாற்றத்தை காண்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. ஆமேன்.